மனைவிக்கும் இப்படியான அறிவித்தல்கள் தான் செய்து கொண்டிருக்க செய்தி வருகின்றது. ஜேபியினுடைய கேலி சித்திரமாக இருக்கின்றது இந்த செய்தி. ஆனால் உண்மையில் ஒரு உண்மையை நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீர்கள். நாட்டை ஆளு கொண்டிருக்கின்ற நமது அமைச்சர்கள் வீட்டிலே பதுங்கி கொண்டுதான் இருப்பார்கள். என்ன மனைவிக்கு பயம். அடுத்த செய்திகளுக்கு போகலாம். ஜேபிக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. பாவனைக்கு உதவாத 1,00,000 கிலோ சீனி முற்றுகை. ஜனாதிபதி ராஜபக்சவுக்கு பலஸ்தீனத்தின் அதி உயர் விருது ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அடுத்து உயிரிழந்தோர் உடைகளை உறவினர் நேரில் உறுதி செய்ய சந்தர்ப்பம். புலிகளின் மிலேச்சத்தனம் சுட்டுவிட்டப்பட்ட லயன் ஏர் விமானம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. சர்வதேச விசாரணை பல வழிகளிலும் பொது உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கை செய்திகளிலே இப்படியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீகேஸ்வர மனித புதைக்குழி என்னென்ன நடைபெற்றிருக்கின்ற செய்தி ஒன்று இதுவரை யாழ் தினக்குரலிலே பிரதமர் போதைப் பொருளை கொண்டு வர அதனை போலீசார் விநியோகிக்கின்றனர் என்று ஜேபியினுடைய சாடலும் பிரசுரமாகியிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். வடக்கு முதல்வரின் பெயரில் போலி நியமன கடிதங்கள் இங்கே அங்கும் இந்த செயற்பாடுகள் தொடங்கிவிட்டனவா? தந்தையை டிஐடி விடுக்காததால் காத்திருக்கிறது சிறுவனின் உடல். உறவினர்கள் சிறைச்சாலைகளுக்கு அலைந்து முடியவில்லை என்கிற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. அதாவது கிளிநொச்சி திருநகர் தெற்கில் திடீரென விழுந்து உயர்ந்த சிறுவனின் சடலம் தந்தையின் வரவுக்காக 4 நாள் காத்திருக்கிறது என்கிற செய்தி ஒன்றும் பிரசுரமாயிருக்கிறது. 58 குடும்பங்கள் முல்லைத்தீவில் இடம்பெயர்வு. உதயனுடைய ஆசிரியர் தலையங்கம் ஜெனீவா மாநாடு இலங்கைக்கு அக்னி சுடராக மாறுமா என்கின்ற செய்தியாக இருக்கும். பல வருடங்களாக இந்த கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விடைதான் கிடைக்கவில்லை. இந்த வருடமாவது விடை கொண்டு வருமா? மார்ச் மாதம் காத்திருக்கிற. ஆனால் அதுவும் கொஞ்சம் தாமதமாகலாம். ஏனென்றால் உலக அரங்கிலே மனித உரிமைகள் ஆணைக்குழு, மனித உரிமைகள் விடயங்கள் எல்லாம் அரசின் செயற்பாடுகளை தூய்மையாக்குவதற்கே தவிர அரசை சாடல் செய்வதற்கோ குற்றச்சாட்டுகளுக்காக இதுவரை பெரிதாக இல்லை. ஆகவே எப்போதும் ஒரு சுமூகமான வழி அமைப்பிலே தான் அது செல்லும். ஆனால் அந்த வழியமைப்பு மிகவும் அழுத்தமாக மாறுவதற்கு நாங்கள் செய்யும் செயற்பாடுகள் தான் காரணமாக அமையும். இதுவரை வரலாறு கொண்டு வந்திருக்கின்றது. கொடுத்திருந்து பார்க்கலாம் அந்த வரலாறு இலங்கையில் தொடருமா என்று கூறி நாங்கள் சக்தி பிரஸ் ரிலீஸினை நாங்கள் பல வகையான கோணங்கள் நம் கண்ணோட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். செய்திகளாக தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம். நன்றி ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நன்றி கஜமுகன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.